இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. புஷ்பாக்கா, இங்க என்ன பண்றீங்க? அது சாரு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, சார் 2 ஜூஸ் வேணும்னு கேட்டாரு, அதை எடுத்துட்டு போங்க. சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஜூஸ்ல விஷத்தை கலக்கி எஸ்எஸ்கேவை கொல்லலான்னு பார்த்தா கார்த்திக் வேற இருக்கான். அங்க போய் பாத்துக்கலாம். குட், மிஷன் சக்சஸ். கெஸ்ட் ஃபர்ஸ்ட், அவருக்கு கொடுங்க முதல்ல. ஹலோ, தேங்க்ஸுங்க. கார்த்திக், அந்த கபோர்ட்ல உன் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு, நீ அதை எடுத்துக்கோ. சரிங்க அங்கிள். கார்த்திக், டெல்லிக்கு போக போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆனா நீ எங்க போக போறன்னு எனக்கு தானே தெரியும். அங்கிள், இங்கதான் இருக்கேன். பிசினஸ் கிளாஸ் போட்டிருக்கேன். ஓ, தேங்க்ஸ் அங்கிள். ஜூஸ் குடி. சொல்லுப்பா. சார், கௌதம் ஆபீஸ்ல இருந்து வெளியே போயிருக்காரு. அநேகமா அவரு வீட்டுக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். இந்த தகவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன். பாய், தேங்க்யூ. கார்த்திக், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப கிளம்பலாம். ஓகே அங்கிள். என்னாச்சு கார்த்திக்? ஒண்ணுல அங்கிள். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அங்கிள், போலாம். நானும் வரேன். வா. கம். ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ அங்க போனாலே எல்லாமே சால்வ் ஆயிடும். புரியுதா? டிரைவர் சார், நான் சொன்ன மாதிரி சாரை பத்திரமா கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடு. ஓகே சார். வாங்க சார். ஓகே கார்த்திக், ஓகே பெஸ்ட். தேங்க்யூ. போயிட்டு வரோம். ஹாப்பி ஜர்னிப்பா. கார்த்திக் எதுக்கு வந்தா? அவனும் எஸ்எஸ்கேவும் என்ன பேசினாங்க? இப்ப கார்த்திக் எங்க கிளம்பி போறான்? ஒன்னும் புரியலையே. இத கௌதம் இலக்கியா கிட்ட சொன்னா அவங்க என்ன இங்க வேலை பார்க்க விட மாட்டாங்க. நடக்கிறத கண்ணால பார்த்தோம், அத வெளியே சொல்ல முடியாம போயிருச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே.
ஹலோ, கார்த்திக் எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். ஆமா, கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணியா? அதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா என்னதான் நிம்மதியே இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன், என்னாச்சு? நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க அத்தையும் இலக்கியாவும் வந்திருந்தாங்க. என்ன ஆணவம் அவங்களுக்கு? ஆமா, எதுக்காக அவங்க உன்னை அடிச்சாங்க? எதுக்கு அடிப்பாங்க? அவங்க உங்களோட மொத்த சொத்தையும் கேட்டான்னு பார்த்தத நான் தடுத்து உங்களை உஷாராக்கிட்டேன்ல, அந்த எரிச்சல் தான் அவங்களுக்கு. அதோட நீங்க கம்பெனி சார்பா டெல்லி போறது, சொத்துக்காக கேஸ் போடுறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அச்சச்சோ எல்லாம் போச்சுன்னு பொறாமையில என்ன அப்படி போட்டு அடிச்சுட்டாங்க கார்த்திக். எனக்கு அங்க ஒரே அவமானமா போச்சு. என்ன அடிச்சதுக்கு அவங்கள பழி வாங்கி ஆகணும். நீங்க டெல்லிக்கு போய் உடனே அந்த ஓம் பிரகாஷ் லாயரை பார்த்து சொத்தெல்லாம் கௌதம் கிட்ட இருந்து புடுங்க பாருங்க. அந்த கம்பெனிக்கு நீங்க தான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதை பார்த்து அவங்க வயிறு எரிஞ்சு அப்படியே சாகணும். நிச்சயமா. இங்க பாரு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் வச்சிடுறேன். ம் ம் ம். டேய் என்னடா முருகா, கார்த்தி வர கார் இன்னும் காணோம். கிளம்பிட்டேன்னு டிரைவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சானே, அப்புறம் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. ச்சே, ச்சே, கௌதம் வேற ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கானா? டிராமாலாம் கரெக்டா நடக்கணும் என்ன? சரியா. டேய் முருகா, கார்த்தி கார் வந்து மறைஞ்சிக்குங்க. சரிண்ணா. போங்க. ஏய், என்னாச்சு? யாருன்னு தெரியல சார், குறுக்க வந்து நிக்கிறான் சார். டேய், யாரா நீ? எதுக்குடா குறுக்க வந்து நிக்கிற? ஏய் ஏய், அண்ணா என்னண்ணா அடிக்கிற? அடிக்காதண்ணே. ஏய், யாரா? அண்ணா வலிக்குதுண்ணே, ஏய் வலிக்குதுண்ணே. அண்ணா அடிக்காதண்ணே. ஏய், நிப்பாட்டு. என்னண்ணே, ஏன்னா அடிக்கிறேன் இப்போ? ஏய், இப்ப எதுக்கு அடிக்கிற அவர? என்ன வேணும் உனக்கு? வாடா. ஏய் டேய், ஏன் அடிக்கிற? சரிண்ணா. ஏய், டேய், விடுங்கடா. போடா, போடா, போடா. ஏய், விடுங்க. கார்த்திக், ஏய், விடுங்கடா என்ன? ஏய், யாரா நீங்க? டேய், விடுங்க. வாடா. ஏய், விடுங்க. டேய் கார்த்திக், கார்த்திக், டேய் கார்த்திக், இத பாருடா. என்னை விடு. ஒண்ணும் இல்லல. போன என்ன விடு. டேய் கார்த்திக், உனக்கு ஒண்ணும் ஆகல. என்னை விடு. கார்த்திக், பாருடா. போன என்ன விடு. கார்த்திக், நான் கௌதம். கார்த்திக் வா. ஏய், நீயா? கையெடு. டேய், நீ எங்கடா இங்க வந்த? அவங்க யாரு? உன்னை ஏன்டா கூட்டிட்டு போறாங்க? டேய் கார்த்திக். ஏய், சும்மா நிறுத்து. இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? போ, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு.
உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிப்பா, நீ ஒன்றும் தெரியாத மாதிரி என் மேல பாசம் கட்டுவியா? என்னடா உளர்ற? இப்ப எதுக்கு தேவையில்லாம குடிச்சிருக்க? ஏன்டா குடிச்சு உடம்பு கெடுத்து? நான் குடிச்சேன்னு தெரியுமா? ஏய், உன் பாசம் எல்லாம் போதும், உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போனோம். கார்த்திக் வாடா, வீட்டுக்கு போலாம்டா. சொன்னா கேளு, வாடா. நான் வரமாட்டேன், சொன்னா கேளு கார்த்திக். எங்கடா போறேன்? இந்த போதையோட நீ ஏர்போர்ட்டுக்கே போக முடியாது, இதுல நீ டெல்லிக்கு போறியா? அங்க போய் உன் பேரை கெடுத்துக்க போறியா? ஒழுங்கா வாடா. டேய் கார்த்திக், என்ன விடுன்னு சொல்றல. நான் வரமாட்டேன். கார்த்திக் ஃளைட் பிடிக்கணும். கார்த்திக் வா, என்ன விடு. வா ஏறு, வண்டியில ஏறு. விடுன்னு சொல்றல. வாங்கடா, சீக்கிரம் வாங்க கார்த்திக். நம்ம வீட்டுக்கு வாங்கடா. போ. ஏய், நான் வரமாட்டேன். ஏன் சொல்ற? காலை உள்ள எடுத்துக்கோ. அதை விடு. சார், கார்த்திக் சாரோட பெட்டி அதுல இருக்கு சார். சரிங்க, தேங்க்ஸ். உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இதுக்கும் ஹாஸ்பிட்டல் போங்க, பார்த்து போங்க. வாங்கடா. நாம நினைச்சதுல பாதி சக்சஸ், மீதியை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு போ. டேய், வண்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. எட்டுவாடா ஏர்ண்ணா. வாண்ணே, உட்காருண்ணே. உள்ள போனா வண்டி எடு போ. அஞ்சலி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த அஞ்சலியை நினைச்சுதான். இன்னும் அதை மறக்கலையா நீங்க? எப்படி மறக்க முடியும் இலக்கியா? எவ்வளவு திமிரு இருந்தா மாமியார்னு கூட பார்க்காம ஏன் கழுத்து பிடிச்சுன்னு இருக்கிறா? கொலைகாரிங்கிறது சரியா போச்சு. அவ ஏற்கனவே ரொம்ப ஓவரா ஆடுவா. இப்ப எஸ்எஸ்கே தாட்சானியோட சப்போர்ட் வேற இருக்கு. அதான் அவ குதின்னு குதிச்சிட்டு இருக்கா. இத பாரு, அவ எப்படி குதிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா கௌதமோட பிறப்பு ரகசியத்தை வச்சுக்கிட்டு அவ கேஸ் போடுறேன்னு சொன்னா பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஒருவேளை கேஸ் போட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் கௌதம் என் ரத்தம் இல்ல, அவன் என் வயித்துல பொறுக்கலன்னு தெரிஞ்சா கௌதமால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. 4 பேருக்கு தெரியறப்பவே விரக்தியா அடிக்கடி வீட்டை விட்டு போலான்னு சொல்றவரு இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சா, ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா. போதும், கௌதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. இந்த கேஸ் போடுறதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நீ முதல்ல கார்த்திக்கு போன் பண்ணு. அத்தை, கார்த்திக்கா? எதுக்கு அத்தை? கார்த்திக் தான் பக்கத்துல இருக்காங்கிற ஆணவத்துல தானே இந்த அஞ்சலி இப்படி எல்லாம் ஆடுறா. கார்த்திக் கிட்ட பேசி நீ அண்ணன் மேல எந்த கேஸும் போடாத, அவனை அவமானப்படுத்தாதன்னு கெஞ்சி கேட்க போறேன். நீ போனை போடு. அத்தை, கொஞ்சம் பொறுங்க அத்தை, நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம். நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தா அந்த அஞ்சலி வேற ஏதாவது பண்ணிடுவா. வேண்டாம், நீ முதல்ல போனை போடுன்னு சொல்றேன்ல, போனை போடு. அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. கார்த்திக் நம்ம மேல கோவத்துல இருக்கான். கண்டிப்பா போன் எடுக்க மாட்டான். ஓஹோ, போனை எடுக்க மாட்டான். ஆனா நேர்ல போனா பேசிதானே ஆகணும். நேர்லனா நீங்க அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களா? ஆமா. அங்க போய் அவனை பார்த்து உன் அண்ணனை அவமானப்படுத்தாதேன்னு கெஞ்சி கேட்க போறேன். வர இரு. அத்தை, அத்தை, நில்லுங்க அத்தை. என்ன தடுக்காத. கௌதமோட பிறப்பு விஷயத்தை அவமானப்படுத்துறது இனி என்னால பாத்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. நான் கிளம்புறேன். அத்தை, நில்லுங்க அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த அஞ்சலி நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போன கோவத்துல இருப்பா. இப்ப மட்டும் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பழி வாங்குறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவா. பத்தாததுக்கு அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. இது உங்களுக்கு தேவையா? என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, என் புள்ள சந்தோஷமா இருக்கணும். நான் கிளம்புறேன், என்ன தடுக்காத. அத்தை, போங்க போங்க, நான் உங்க புள்ளைக்கு போன் பண்றேன். ஏய் இலக்கியா, எதுக்கு அனாவசியமா போன் பண்ற? நீங்க எப்படி இருந்தாலும் என் பேச்சு கேட்க மாட்டீங்க.
போன் பண்ணி தரேன், அம்மா பிள்ளையும் பேசிக்கோங்க. இது பாரு, நீ எதுவும் சொல்லாத, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியதானே போகுது. ஐயோ, இலக்கியா இருங்க அத்தை. சொல்லு இலக்கியா. கௌதம், அத்தை இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், என்னாச்சு? அவங்க கிளம்பி SSK வீட்டுக்கு போறாங்களாம். என்ன சொல்ற? ஆமா கௌதம், என்ன நடந்துச்சுன்னா இதுதான் கௌதம் நடந்துச்சு. அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? அவ கேஸ் போட்டா போட்டு போகட்டும். அதுக்காக ஜானு அங்கெல்லாம் போவேனா? அத நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல வேணாம். பேசுங்க பேசுங்க அத்தை. கௌதம், ஏன் ஜானு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த அஞ்சலி கார்த்திகை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு சொல்றா. அத பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இது பாரு, கோர்ட் கேஸ்னு போனா உன் பேர் தான் கெட்டு போயிடும். நீ ஜானகி வயித்துல பொறக்கலையான்னு 4 பேர் கேக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னால தாங்கிக்க முடியுமா? அதுக்காக அந்த SSK வீட்டுக்கு நீ போவியா? வேற வழி இல்லையே. அந்த கார்த்திகோட காலையாவது விழுந்து கேஸ் எல்லாம் போடாதேன்னு கெஞ்ச போறேன். கார்த்திகை தேடிலாம் நீ ஒன்னும் போவேனா? இப்ப அவன் என் பக்கத்துல தான் இருக்கான். என்னது, உன் கூட இருக்கானா? ஆமா ஜானு, கார்த்திகை என் பக்கத்துல தான் இருக்கான். கௌதம், கார்த்திக் எப்படி உங்க கூட? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து சொல்றேன். எனக்கு கார்த்திகை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரிப்பா, சீக்கிரமா வா. என் புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் ஜானு. சரி 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 கௌதம், வாங்க நாங்க வச்சிடுறோம். இலக்கியா, என்னம்மா இது? என்னால நம்பவே முடியல. அத்தை, எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. கார்த்திக் கௌதமோட கார்ல வரானா அப்ப விருப்பப்பட்டு தானே வரான். ஆமா, ஒருவேளை அவன் பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்திருப்பான். அதான் தப்பாயிடுச்சுன்னு திரும்ப வீட்டுக்கே வரான். இது உண்மையா இருக்கணும் அத்தை. கடவுளே, நான் உனக்கு பண்ண பிரார்த்தனையெல்லாம் வீண் போகல. நல்ல வேளை என் புள்ள திரும்பி வீட்டுக்கே வரான். ரொம்ப நன்றிப்பா. காரை நிப்பாட்டு, நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும். டேய் பேசாம வாடா. டேய் என்னை விடுறா. டேய் அமைதியா இருக்க மாட்டேன். முடியாது. என்னை எங்க கூட்டு போற? என்ன பண்ண போற சொல்லு. அண்ணே, இன்னுமா காத்தறங்களா? டேய், ஊசியில நல்லதாண்டா குத்துன, இன்னும் காத்தறங்காம இருக்கு. ஆச்சரியமா இருக்குடா. டேய் காரை நிப்பாட்றா. கார்த்திக், ஒழுக்கமான பையன்டா நீ. இப்படி குடிச்சு உளறிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. ஏய் சும்மா நடிக்காத. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான்டா. அமைதியா வாடா. கிளாஸ் இருக்குங்க. சொல்லுங்க சார். டேய் போலீஸ்டா, கட்சி கழட்டுங்க. சரிங்க. பின்னாடி கிளாஸ் இருக்குங்க. ஹலோ சார். எங்க போறீங்க? வீட்டுக்கு போறோம் சார். இல்லை சார், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் சார். நீங்க வீட்டுக்கு போறங்கிறீங்க, அவர் ஏர்போர்ட்டுக்கு போறங்கிறாரு. என்ன மேட்ரு? யார் அவரு? சார் அவன் என் தம்பி தான் சார். கொஞ்சம் குடிச்சிருக்கான். இல்லை இல்லை சார், நான் குடிக்கல சார். அவன் பொய் சொல்கிறான் சார். நான் குடிக்கல. சரி கிளம்புங்க. தேங்க்யூ சார். சரி எடு. போலானே. போடா.
பேரு புஷ் ஆயிடுச்சுடா. ஆமாண்ணா. என்ன இலக்கியா 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். அத்தை லேட்டா வந்தா என்ன அத்தை, கார்த்திகோட வராருல்ல அதுவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.